இனிய வணக்கம். பிரிவாற்றாமை என்ற 116வது அதிகாரத்திலே நாம் காண இருப்பது 2வது குறள் 1152. இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு என்ற குறள். இன்கண் பொன்கண், அது 2 எடுத்துக்கலாம். இனிமையான பார்வை, வசந்த பார்வை, வளமான பார்வை, அன்புகூட்டும் பார்வை, காதல் பார்வை, உள்ளம் ஒன்றும் பார்வை, இதெல்லாம் இன்கண்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த தலைவன் இனிமையா பார்க்குறான். அது இத்தனையும் இருக்கு. எனக்குள்ள அதை பார்க்கும்போது பரவசம். நம்ம ஒன்றியவர்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இயற்கை. அதுவும் அன்புக்குரிய காதலரை பார்க்கும் பொழுது கேட்கவே வேண்டாம். அதில் நான் சந்தோஷம் அடைகிறேன், பரவசம் அடைகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் எழுது. என்னென்னா, ரொம்ப அன்பு காட்டுறான் என் தலைவன். என் கூடயே இருக்கான், என்னை விடவே மாட்டேங்கிறான். இது எனக்குள்ள என்ன தருது அப்படின்னா, ஒரு புன்கண்ணை தருகிறது. புன்கண் என்றால் துன்பம். கூடயே இருக்கானே, ஒட்டிக்கிட்டே இருக்கானே, பயமாக இருக்கே, ஒரு வேளை பிரிஞ்சிருவானோ. பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு. என்னுடனே இருக்கிறானே, தள்ளிய போலியே அன்பா அப்படியே என்னை தாங்கி பிடிக்கிறானே. இந்த தாங்கி பிடித்தல் எனக்குள் ஒரு ஐயத்தை தருகிறதே, ஒரு அச்சத்தை தருகிறதே. என்னன்னா, ஒருவேளை பிரிவதற்கு உண்டான முத்தாய்ப்பு அப்படின்னு நான் யோசிக்கிற ஒரு எண்ணத்தை என் தலைவன் தந்து விட்டான். பாருங்க, அந்த இன்கண் மகிழ்ச்சியை தருது. ஆனால் உடன் உறைந்து அப்படியே தாங்கி பிடித்தல் என்பது இவளுக்குள் ஒரு தவிப்பை ஏற்படுத்துகிறது. பிரிந்து விடுவானோ என்று. இதுதானே காதல் இல்லையா? தோணும் போது பேசுறது இல்லை காதல், தோணும் போதெல்லாம் பேசுறது காதல். வேணும் போது பார்க்கறது இல்லை காதல், பார்க்கறதையே தன்னுடைய வேண்டலா வச்சுக்கிறது காதல். அன்பா எப்பவோ பேசுறது இல்லை காதல், பேசுறதெல்லாம் அன்பா இருந்தா அது பேரு காதல். இதுதான் அந்த பிரிவாற்றமையிலே வள்ளுவம் உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை, மெய்மை, காதல் சார்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ஒன்றுபட்ட உள்ளங்கள் நினைக்கின்றன. அந்த தவிப்பு என்பது எப்படி அவர்களுக்குள் ஒரு உறவை வலுப்படுத்துகிறது, நலப்படுத்துகிறது, ஒருவரை ஒருவர் ஏங்க வைக்கிறது, தாங்க வைக்கிறது. இதெல்லாம் தான் இந்த குறள் நமக்கு தரக்கூடிய செய்திகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி, இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.